அன்பான உறவுகளே, புதிய அத்தியாயம் நேயர்களுக்கு இலங்கையிலே 2-3 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். இதை பார்க்கும்போது என்னுடைய மனது துடித்து நெஞ்சு பதைத்து விட்டது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் அந்த பெண்ணை கிணத்துக்குள்ளே குழந்தையோடு வந்த பெண்ணை ஒரு ஆட்டோவிலே ஏற்றி கொண்டு ஒரு கும்பல் கொண்டு போய் அவளுக்கு பானத்தை குடிக்க கொடுத்து அவை மயக்கத்தில் இருந்த நிலையிலே அவளிடம் இருந்த நகைகளை எடுத்து எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அந்த பெண்ணை குழந்தையை இன்னொரு இடத்திலேயே தூக்கி வீசிவிட்டு விட்டுவிட்டு இந்த பெண்ணை கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டு விட்டுட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த கிணத்துக்குள்ளே இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே இன்னும் ஒரு பெண்ணுடைய உடல் அழுகிய நிலையிலே செத்த நிலையிலேயே கிடந்திருக்கின்றது. அந்த பெண் கழுத்து முட்ட தண்ணியோடு அபய குரல் எழுப்பி கொண்டு கத்திக்கொண்டு இருந்திருக்கிறார். ஒரு நாள் போடப்பட்டிருக்கிறது, அடுத்த நாள் வரைக்கும் கத்திக்கொண்டே இருந்திருக்கிறார். இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்ல முடியாது, அந்த இடத்துக்கு எதேச்சியாக போய்கொண்டிருந்த ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. பெண்ணோ ஒருவர் எனக்கு படியா தெரியாது, சொல்லப்படுகிறது. போய் இந்த சத்தம் கிணத்துக்குள்ளே இருந்து வருது என்று சொல்லி பார்த்த பிற்பாடுதான் தெரிஞ்சது, கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு பெண் கதறுகிற சத்தம். அதற்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு பொடி, இன்னும் ஒரு உடல் மேலே மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த சம்பவத்தை பார்த்து அந்த பெண்மணி அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அங்கு இருந்தவர்களுக்கு சொல்லி அங்கே வந்து காவல்துறைகளும் வந்து அந்த உடலை, அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது தெரியாது, அந்த குழந்தையையும் அவர்கள் காப்பாற்றிட்டார்கள். குழந்தையை இன்னொரு இடத்திலே விடப்பட்ட குழந்தை அது போலீஸ் கையிலே போயிற்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது மனிதம் எங்கே போய்விட்டது? மனிதம் செத்து விட்டது. காசுக்காக வேண்டி மனிதர்களை கொலை செய்கிற குடும்பமும் இருக்குதா, கொலை செய்கிற இப்படியான கும்பல்களும் இருக்குதா என்று சொல்லி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கின்றது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. யாரும் உயிரோடு நடமாட முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டு இருக்கின்றது. இன்றைக்கு இன்னும் என்று சொல்லப்போனால், இன்றைக்கு இலங்கையினுடைய காவல்துறையை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கத்தான் வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த கொலைகாரரை உடனேயே தாமதிக்காமல் உடனே அவர்களை கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைது செய்த பிற்பாடுதான் தெரியுது இவர்கள் எத்தனை கொலைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி. எத்தனை கொலைகளை, இத்தனை பேரை அந்த கிணத்துக்களை போட்டிருக்கிறார் என்று சொல்லி தெரியுது. இதை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. மனிதம் எங்கே போய்விட்டது? மனிதம் செத்து விட்டது. இன்றைக்கு மனிதர்களை உயிரோடு கிணத்துக்குள்ளேயே போட்டு சாக கொள்ளுகின்ற கும்பல் என்று சொல்லும்போது இவர்களுக்கான தண்டனை என்னவாக இருக்க வேணும்? இவர்களுக்கு உண்மையாக மரண தண்டனை கொடுத்தாலும் காணாது. இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை உயிரோடு இவர்களை கொண்டு போய் அந்த பெண்ணை எப்படி கிணத்துக்களே உயிரோடு போட்டு சாக கொண்டார்களோ அதே போல அந்த நெருப்பை எரிய விட்டுட்டு இவர்களை அதிலே கொண்டு போய் போட்டாத்தான் இவர்களுக்கான தண்டனை சரியாகும் என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் நிச்சயமாக கடவுளும் செய்வார். கடவுள் கூடிய இப்படியாப்பட்டவர்களை மன்னிக்க மாட்டார். மன்னிப்பே இல்லை இவர்களுக்கான மன்னிப்பே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேரை இவர்கள் பிறவாது இருந்திருந்தால் இவர்களுக்கு நலமாக இருந்திருக்கும். கடவுள் சொல்வது போல, இவர்கள் இந்த உலகத்திலேயே பிறவாது இருந்திருந்தால் இவர்களுக்கு நலமாக இருந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையிலே இப்படியான கொலைகளை செய்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது
இந்த என்னுடைய அந்த மனது மைண்டுகளெல்லாம் யோசிக்கும்போது நித்திரையை இழந்த நாட்களாகத்தான் இருக்கின்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டேன். என்ன செய்வதென்று புரியவில்லை எனக்கு. இப்படியான ஒரு கொடூர மிருகங்கள் இந்த உலகத்திலேயே இலங்கை நாட்டிலே இலங்கையிலே வாழ்ந்து கொண்டு இருந்திருக்குதா? அந்த முதல் பெண்மணி, முதல் சகோதரி அந்த அந்த கிணத்துக்குள்ளே செத்து மிதக்கின்ற போது சாகைக்கு முதல் எவ்வளவு வேதனைகளை பட்டிருப்பார், எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார், கத்தியிருப்பார், குளறியிருப்பார், கூப்பிட்டிருப்பார். இயலாத கட்டத்திலே அவருடைய உயிர் போய்விட்டது. அதை மாதிரித்தான் இந்த 2வது பெண்ணும் போடப்பட்டபோது அவருடைய உயிரும் இந்த நிலைதான் கத்தப்பட்டிருக்கின்றது. கத்தி குளறி கத்தி அவைய குரல் எழுப்பி கடைசியாக கடவுளுடைய குரல் கேட்டது போல அந்த பெண்ணுக்கும் கேட்கப்பட்டபடியால் அந்த பெண்ணும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு விட்டாள். இன்றைக்கு அந்த பெண்ணும் செத்திருந்தால் இன்றைக்கு எத்தனையோ கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டே தொடர்ச்சியாக இருந்திருக்கு. கடவுள் இன்றைக்கு இவர்களுக்கான தண்டனையை இன்றைக்கு காட்டியிருக்கிறார். கடவுள் அந்த பெண்மணி மூலமாக, அந்த செத்து கிடந்த பெண்மணி மூலமாக கடவுள் காட்டியிருக்கிறார். இவர்களுக்கான தண்டனை மரண தண்டனையை தவிர என்னை பொறுத்தவரையிலே இவர்களுக்கான தண்டனை எரிகின்ற நெருப்பிலே இவர்களை போட்டு எரிப்பதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடவுளும் அதைத்தான் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். மன்னிப்பே இவர்களுக்கு கிடையாது. மன்னிப்பு என்கின்ற அந்த இடத்துக்கே, விஷயத்துக்கே, அந்த இடத்துக்கே இவர்களுக்கு இடமில்லை. மன்னிப்பு என்கின்ற அந்த அர்த்தத்துக்கே, அந்த சொல்லுக்கே இவர்களுக்கு இடமில்லை. ஆனால் இதை பார்க்கின்ற போது மனது வலிக்கின்றது. இன்னும் அந்த குடும்பத்திலேயே இறந்து போன அந்த பெண்மணிக்கும் இன்னும் அந்த 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 ஷொக்கிலே, அந்த கிணத்திலிருந்து எடுபட்டு இன்றைக்கு வைத்தியசாலையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய ஆறுதல்களையும், இன்னும் இந்த செத்த சகோதரிக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அந்த குடும்பத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கடவுளுடைய அந்த சாபம் இந்த குடும்பத்தை சும்மா விட்டு வைக்கவில்லை. இந்த குடும்பத்தை மிக விரைவிலே கூடிய கதியிலே அந்த சகோதரியினுடைய அபயக்குரல் மூலமாக கடவுள் காட்டி கொடுத்திருக்கிறார். காவல்துறையும் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே இவர்களை கைது செய்திருக்கிறது, பிடித்திருக்கிறது. சரியான ஆட்களை பிடித்திருக்கிறவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக சட்டம் செய்யும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.